வணக்கம் சண்டமா வியூவர்ஸ். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் ஒரு வீடியோஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, எப்போதுமே வாரை பத்தி நமக்கு என்னைக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஏன் வார் அப்படின்னா, யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஃபைட்டுங்கிறது நம்ம ஆட்டோமேட்டிக்கா எப்பொழுதுமே நம்ம ஜீன்லயே இருக்கட்டும், நம்ம மனசுலயே இருக்கட்டும், யாரோ ஒருத்தவங்க ஜெயிக்கணும். படங்கள்ல அதனால தான் ஃபைட் சீன் எல்லாமே இம்பார்ட்டன்ஸா பார்ப்போம். ஸோ நம்ம அதாவது இந்தியாவுக்கு ஆங்கிலேயர்கள் எப்போ வருகை புரிஞ்சாங்களோ அதுக்கப்புறம் அவங்க நம்ம ட்ரேடு பண்றதுக்காக வந்துட்டு நம்மள்ட்ட ஒவ்வொரு சின்ன சின்ன தகராறு பண்ணி போர்கள் பண்ணி ஏதோ ஒரு விஷயங்களை நம்மளுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்க நாட்டை ஃபுல்லாக கைப்பற்றினாங்க. அதுல என்னென்னலாம் வார் நடந்துச்சு. ஏன்னா நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட குறுநில மன்னர்கள் பெரிய மன்னர்கள் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ முகல்ஸு மராத்தாஸு அந்த மாதிரி பல்லவாசு சோழார் அவங்கெல்லாம் இருந்தப்போ இவங்களெல்லாம் எப்படி அவங்க வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார் இருக்கு. ஸோ அந்த வார மாடர்ன் இந்தியா காலங்களில் பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு, நாட் ஓன்லி பிரிட்டிஷ், ஆங்கிலேயர்கள்னு வச்சுப்போம், ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு என்னென்னலாம் வார் மூலயமா நம்மள அவங்க அந்த வாரில் ஜெயிச்சு எப்படி அவங்க நாட்டை ஃபுல்லாக கைப்பற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வார் இருக்கு. அது இப்போ வரைக்கும் சரி. ஓகேங்களா? இப்போ உலகத்துல என்ன ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார் தான். எங்க 3ஆம் உலகப் போர் வந்துருமோ அப்படின்ட்டு. எதனால அப்படி சொல்றோம்னா, ஏன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த சண்டையை பார்த்துருப்போம். அட் த சேம் டைம் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்த வார், ஏன் நமக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வார் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்க்குற போது இந்த வார் ஏன் நம்ம ஃபுல்லாகவே ஒரு கம்பைல் பண்ணி கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வந்துச்சு. அதனால தான். ஏன்னா வார்லேருந்து நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. வாங்க என்னென்ன யார் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு பார்த்துருவோம். இந்த இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போனா, இந்த வார் ஆஃப் கேரா அப்படின்னு சொல்லிட்டு, வார் ஆஃப் கேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார். இதுல யாருக்கு அப்படின்னா, மராத்தா சத்ரபதி ஷாஹுக்கும் ஆண்டி தாராபாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒன்று நடந்தது. இதுல யாரு ஜெயிச்சாங்கன்னா, ஷாஹு ஜெயிச்சிட்டாரு. எப்ப அந்த இயர்ல நடந்துச்சுன்னா 1707 ஏடியில. அதுக்கப்புறம் இரண்டாவது ஷங்கர் கேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார். இந்த ஷங்கர்ல நிசாமுல் முல்க் அண்ட் முகல் வைஸ்ராய் இவங்க 2 பேருக்குமே இடைப்பட்ட இதுல நடந்தது. அந்த இடைப்பட்ட இதுல நடந்ததுல 1724ல நிசாம் இதுல ஜெயிச்சிட்டார். ஆட்டோமேட்டிக்கா நிசாம்னா எந்த இது, ஹைதராபாத் நிசாம் தான் சொல்லுவோம் அவரு. அப்புறம் இந்த வார் ஆஃப் போபால், பாஜ்ராவ் ஃபர்ஸ்டுக்கும் முகல்ஸுக்கும் இது நடக்குது. இதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னா அதுவும் பாஜ்ராவ் தான், 1737 ஏடியில. இதெல்லாம் மாடர்ன் இந்தியா காலங்கள்ல நடந்த வார்கள். ஓகே, இந்த வார் ஆஃப் கர்னல் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஷங்கர் கேரா, வார் ஆஃப் கேரா, அதுக்கப்புறம் போபால், அப்புறம் கர்னல். இதுல நாதிர் ஷாவுக்கும் முகல் எம்பையரான முகமது ஷாவுக்கும் ஒரு சண்டை நடக்குது. இதுல யார் ஜெயிச்சாங்கன்னா, நாதிர் ஷா ஜெயிச்சிட்டாரு 1739. இயரை பாரு, 24, அதுல 37, அப்புறம் 2 வருஷம் கழிச்சு 1739, அப்புறம் 1740 வார் ஆஃப் கிரியா அப்படின்னு சொல்லிட்டு பெங்கால் சேர்ந்த நவாப் சர்ஃபராஜ் கானுக்கும் டெபுட்டி கவர்னர் அல்வர்தி கானுக்கும் சண்டை நடக்குது. இந்த சண்டையில அல்வர்தி கான் ஜெயிச்சிடறாரு 1740ல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். கர்நாடிக் வார்னாலே பிரெஞ்சு. ஓகேங்களா? டியூப்ளக்ஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும் கர்நாடிக் வார்னாலே இது யாருக்கு, பிரெஞ்சுக்கும் விசஸ் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் அதான் வாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் எப்ப அப்படின்னா 1744ல இருந்து 48 வரைக்கும், கிட்டத்தட்ட 5 வருஷம். யார் இதுல ஜெயிச்சாங்கன்னா பிரெஞ்சு. ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார்ல பிரெஞ்சு ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் கர்நாடிக் வார் இதுல யாருன்னா பிரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும். ஓகேவா? இதுல யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா லார்ட் கிளைவ் அப்புறம் டியூப்ளக்ஸ் இவங்க 2 பேர்ல 1750ல 1754ல அதாவது ஆங்கிலேயர்கள் அதாவது பிரிட்டிஷ்காரங்க இதுல ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் கர்நாடிக் வார். தேர்ட் கர்நாடிக் வார் எப்ப நடக்குது அப்படின்னா, பிரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும் நடக்கிறதுல 1757-63ல இங்கிலீஷ் ஜெயிச்சிருச்சு. 3 கர்நாடிக் வார் நடக்குது. 1744ல இருந்து ஆரம்பிச்சு 1750 1757 63 வரைக்கும். ஸோ இதுலதான் யாருன்னா 2 இதுல இங்கிலீஷ்காரங்க ஜெயிச்சிட்டாங்க, ஒரு இதுல பிரெஞ்சுக்காரங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்த வார் ஆஃப் பிளாசி போர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது ஆங்கிலேயர்களுக்கும் பெங்கால் நவாப் சிராஜுத் தௌலா, ஓகேங்களா, பெங்கால் நவாபுக்கும் நடக்குது. இது யாருன்னு பெங்கால் நவாப்னா சிராஜுத் தௌலா. எப்பன்னா 1757 ஏடி. அப்புறம் இது எதோட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பூலி தேவர்கள் காலங்கள்லாம் இந்த இதெல்லாம் 1757 இங்க தெற்கு தமிழ்நாடு ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, இங்க என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர்கள் யாருக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருப்பாங்கன்னா, இங்க இருக்கிற நாயக்கர்களுக்கு, அந்த அவங்க அதாவது பாளையக்காரர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு குறைச்சல் கொடுத்துட்டு இருப்பாங்க.
அந்த இதுலதான் ஃபர்ஸ்ட் போலி தேவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை ரிலேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் த வார் ஆஃப் பெதேரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது யாருக்குன்னா இங்கிலீஷ்காரங்களுக்கும் டச்சுக்கும். நம்ம கர்நாடிக் வார் பார்த்திருப்போம். இந்த பெதேரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போமா? இங்கிலீஷ்காரங்களுக்கும் டச்சுக்கும் அவங்க யாருமே விடல. ஓகேவா? அது 1759 இதுல இங்கிலீஷ்காரங்க தான் ஜெயிக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் இதுல. அப்புறம் இந்த வார் ஆஃப் வேண்டி வாஷ் அப்படின்னு சொல்றாங்க. வந்தவாசியை தான் வேண்டி வாஷ்ன்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ்காரங்களுக்கும் பிரெஞ்சுக்காரங்களுக்கும். கர்நாடிக் எப்படி அவங்க 2 பேருக்கும் நடக்குதோ அதே மாதிரி வந்தவாசி அவங்களுக்கு தான். அது வந்து 1760 ஏடியில இதுலயும் இங்கிலீஷ்காரங்க தான் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் இந்த தேர்ட் வார் ஆஃப் பானிபட் போர் நடக்குது. இது யாரு அப்படின்னா ஆப்கான் அகமது ஷாவுக்கும் அப்தலிக்கும் மராத்தாவுக்கும் நடக்குது. இதுல இங்கிலீஷ்காரங்க கிடையாது. ஓகேங்களா? ஆப்கானிக்கும் மராத்தாவுக்கும். இதுல 1861 அப்தலி ஜெயிக்கிறாரு. ஓகேங்களா? இதுல இந்த வார்ஸ் எல்லாம் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும். எல்லாமே இதுல வந்துருச்சு. வாரோட பேர் வந்துட்டு யாராருக்கு வார் நடக்குதுன்னு வந்துருச்சு, போர் நடக்குதுன்னு, அது எந்த வருஷத்துல நடக்குதுன்னு வந்துட்டு, அதுல யார் ஜெயிச்சாங்கன்னு வந்துட்டு. சிம்பிள் தான். ஓகே, அதுக்கு அடுத்தது ஜஸ்ட் 40 வார் தான் நடந்திருக்கு. அப்புறம் இந்த வார் ஆஃப் பக்சார் இதுல யார் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கும் மிர்காசிம் சுஜாவுத்தௌலா அப்படின்னு சொல்லிட்டு மிர்காசிம் சுஜாவுத்தௌலா. இதுல 1764 ஏடியில இங்கிலீஷ்காரங்க இதுல ஜெயிச்சாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் மைசூர் வாரு. இதுல யாருன்னா இங்கிலீஷ்க்கும் ஹைதர் அலி, அதாவது மைசூர்ல இருப்பார் இல்லைங்களா, அவருக்கும் 1766 இருந்து 1769 ஹைதர் அலி இதுல ஜெயிச்சிட்டாரு. ஓகேவா? அப்புறம் ருஹேலா வார் இது யாருக்கு நடந்ததுன்னா லார்ட் ஹாஸ்டிங், ருஹேலா ரூலர், ஹபீஸ் கான். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், புக்கிலேயே கிடையாது. ருஹேலா வார் இது 1774 அந்த இங்கிலீஷ் ஜெயிச்சிச்சு. அப்புறம் இந்த வார் ஆஃப் சிந்த் கேரா அப்படின்னு சொல்லிட்டு நிசாமுக்கும் மராத்தாஸ்க்கும் நடந்திருக்கு. இதுல 1775 மராத்தாஸ் யாருன்னா சிவாஜியோட கிளான்ல தான். செகண்ட் வார் ஆஃப் மைசூர் ஃபர்ஸ்ட் 1766 இருந்து 1769. இந்த செகண்ட் வார் ஆஃப் மைசூர் எந்த இயர்? 1780 இருந்து 84. லார்ட் வாரன் ஹாஸ்டிங் அண்ட் ஹைதர் அண்ட் திப்பு சுல்தான் இவங்க 2 பேருக்கும் தான் நடந்திருக்கு. அதே இதுல யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னா லார்ட் வாரன் ஹாஸ்டிங் தான். அப்புறம் தேர்ட் மைசூர் வார் இதுல யார் ஜெயிச்சாங்கன்னா லார்ட் வாரன் கான்வாலிஸ்க்கும் திப்பு சுல்தானுக்கும் இதுல ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிட்டாங்க 1790 1792. ஓகே, இந்த காலகட்டங்களில் தான் யார் வந்திருப்பாங்க அப்படின்னா நமக்கு அதாவது என்னன்னா வேலூர் கழகம்லாம் நடக்கும் இல்லைங்களா, கட்டபொம்மன் போன்ற காலங்கள்லாம் இதுலதான். கட்டபொம்மன், ஊமைத்துறை அந்த இதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் தான் சண்டை போடுவாங்க நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரியில. அதுக்கப்புறம் ஃபோர்த் மைசூர் வார்ல யாருன்னா லார்ட் வெல்லஸ்லி, திப்பு சுல்தான். இதுல 3 இதுல திப்பு சுல்தான் வருவாரு. ஒரு இதுல வெல்லஸ்லி, ஒரு இதுல கார்ன்வாலிஸ், ஒரு இது வாரன் ஹாஸ்டிங். 1709 இதுலயும் ஆங்கிலேயர்கள் ஜெயிக்கிறாங்க. இதோட முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மராத்தா வார்ல இங்கிலீஷ்ல யாரு வாரன் ஹாஸ்டிங்கும் மராத்தாஸ்க்கும் சண்டை 1775 1782. ஓகே, அதுக்கப்புறம் அந்த செகண்ட் மராத்தா வார்ல யாரு லார்டு வெல்லஸ்லியும் மராத்தா கிங்டம்க்கும் சண்டை. இதுல இங்க ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிட்டாங்க 1803 1806. அதே வெள்ளூர் புரட்சி காலங்கள்ல தான். அப்புறம் நேபாள் வார் லார்டு ஹாஸ்டிங் கோர்காஸ், நேபாள வந்து கூர்கான்னு சொல்லுவாங்கல்ல, கூர்காஸ்னு அவங்க, அதுல ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சாங்க. அது 1814 1816. அப்புறம் தேர்ட் மராத்தா வார், ஃபர்ஸ்ட் மராத்தா வார், செகண்ட் மராத்தா வார், தேர்ட் மராத்தா வார் லார்டு ஹாஸ்டிங்க்கும் மராத்தாஸ்க்கும் நடந்ததுல ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சாங்க. இயர் பாத்துங்க 1817 1819. அப்புறம் பிண்டாரி வார். இது என்ன பிண்டாரி வார்னா கலோனல் ஸ்லீமன் அப்படிங்கிறவருக்கும் ராபர்ஸ் ஆஃப் பிண்டாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கொள்ளக்காரங்க. ஓகேங்களா? இந்த பிண்டாரி வார்க்கு இதுல ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சாங்க 1717 1818. இந்த கிர்கி வார் இன்னும் வார் இருக்குன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க, இது எல்லாமே ஆத்தன்டிகேஷன் தான். பெஷ்வா பாஜிராவ் 1717 ஏடியில இந்த இங்கிலீஷ் தான் ஜெயிச்சுது. வார் ஆஃப் சீதா வர்டி இந்த இங்கிலீஷ் அண்ட் போன்ஸ்லே அப்பாஜி அவருக்கு 1817 ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சாங்க. எல்லாத்துலயுமே ஆங்கிலேயர் தான் ஜெயிச்சிருப்பாங்க, சொற்பதில தான் மத்தவங்க ஜெயிச்சிருப்பாங்க. த வார் ஆஃப் அஸ்டி இந்த இங்கிலீஷ்க்கும் பேஷ்வா பாஜிராவுக்கும் நடந்துச்சு. இது 1818 ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பர்மா வார், ஃபர்ஸ்ட் பர்மா வார் எப்ப நடந்தது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பர்மா வார் ஆங்கிலேயர்களுக்கும் பர்மாவுக்கும் 1824 26 ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்கான் வார், இது நல்லா நோட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் ஆப்கான் வார் ஆங்கிலேய கவர்னருக்கும்
ஜெனரல் ஆக்லாண்ட் ஆப்கான் உங்களுக்கு சண்டை 1839 1842 இதுலயும் ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சாங்க. அப்புறம் இந்த வார் ஆஃப் மியானின்னு சொல்லுவாங்க, சிந்து இங்கிலீஷ்க்கும் சிந்திஸ்க்கும் 1843 இந்தியாவில தான் நடந்தது. ஃபர்ஸ்ட் சீக் வார், இங்கிலீஷ் ஹார்டிங்ஸும் சீக்கியர்களுக்கும் சண்டை 1845 1846 ஒரே வருஷத்துல ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சாங்க. ஃபர்ஸ்ட் சீக் வார், செகண்ட் சீக் வார்ல டல்ஹவுசிக்கும் சீக்கியர்களுக்கும் இதுலயும் யாரு ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சாங்க. கன்சிக்யூட்டிவ் இயர்ல தான் நடந்துச்சு. த வார் ஆஃப் சில்லியான் வாலா, த இங்கிலீஷ் ஆர்மி கமாண்டர் ஹியூ கேப் அப்புறம் சீக்கியர்களுக்கு நடந்துச்சு. இது 1849 ஏடில இதுல யாரு சீக்கியர்கள் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் செகண்ட் பர்மா வார், இந்த செகண்ட் பர்மா வார்ல ஆங்கிலேயர்களுக்கும் யாரு பர்மீஸ்க்கும் நடந்துச்சு. இதுல ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிட்டாங்க 1852. அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்கான் வார். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்கான் வார் முடிஞ்சு செகண்ட் ஆப்கான் வார் எங்க இருக்கு பாருங்க. 1878 1880 ஆங்கிலேயர்கள் திருப்பி ஜெயிச்சாங்க. தேர்ட் பர்மா வார், ஆங்கிலேயர்கள் பர்மீஸ்க்கும் இதுலயும் ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சாங்க. அப்புறம் தேர்ட் ஆப்கான் வார், இது எந்த இயர் 1919 1919 இங்கிலீஷ் கிளம்ஸ்ஃபோர்டுக்கும் ஆப்கான்ஸ்க்கும் நடந்தது. தேர்ட் ஆப்கான் வார்லாம் நம்ம பார்த்துருக்கோமான்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு இண்டிபெண்டன்ஸா வார்லயே வராது, போராட்டத்துல வரும். சோ இதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் நடந்தது. எப்ப அப்படின்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் 1962 சைனா வின் பண்ணிட்டு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வார் நடந்தது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 1965 அதுல இந்தியா வின்னு. அதுக்கப்புறம் லாஸ்டா இந்தியா பாகிஸ்தான் வாரு, இந்தியா பாகிஸ்தானுக்கு 1971 இந்தியாவுக்கு வாரு. மொத்தம் 40 வார் இந்த மாடர்ன் இந்தியால நடந்திருக்கு. ஸோ இது அப்படியே எழுதி வச்சு ஒரு தடவை 2 தடவை ரீட் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுல என்னென்ன இதுனா எந்தெந்த வார் நடக்குது, யார் யாருக்கு இடையில நடக்குது, எந்த இயர் நடக்குது, யார் வெற்றி பெற்றா, இது அப்படியே கொடுத்தாச்சு. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்த்து எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.